என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியல சார். நான் கேட்கல சார், அவங்க கேட்குறாங்க சார். ஓகே, நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். அப்சல்யூட்லி சார். நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷூட். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்ட்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேறு வழியும் இல்லை. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எங்கள் நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டாக பதட்டமாக இருக்குது, ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னென்னா இங்கே இருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே ஆள் துணைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது. நான் லைஃப்பில் நம்புகிற விஷயம் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது அன்னன்னைக்கு நாள் நல்லபடியாக போகணும், அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியாக முடித்து சந்தோஷமாக தூங்கினா போதும். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்றைக்கி பேசி எங்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதோன்னு எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோடய முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே, ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால் நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மலாக ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாராலாம் தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமாக படலை, நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தால் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் சேர்ந்துடணும், கரெக்டாக இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சிச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சிச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தனுஷ் சார் நான் உங்கள் கையில் இருக்கிற சேவலா சார் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் சார். அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன், பார்ப்போம்.
ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசு 2 நான் பார்க்கல மேம். ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதில் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னென்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் சொன்ன மாதிரி என் அண்ணன்றது முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கண்ணனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது விக்ரமன் டைரக்டரு. இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும், ஆனால் என்னென்னா இன்றைக்கி கரெக்டாக பேசிட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைவ்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில், இதை சென்சார்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். சூப்பர். என்னோடய ஆசை எல்லாமே ஒன்று தான் விக்ரமன், படம் நல்லபடியாக போகணும், ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும், இப்போ இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஜிவி ப்ரோ பற்றி எனக்கு சொல்கிறதோட ஒன்று கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னென்னா ஒரு வேலை தான் பார்க்குறோம் நாங்கள், ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்குறதே போராட்டமாக இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, இது கான்சர்ட் வேறு, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார்? தூங்குவீங்களா சார்? கரெக்டாக ஓகே சார். உடம்பை பார்த்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்ருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல சார், வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பமில் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னென்னா ப்ளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த 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 படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்தில் அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானரில் இருக்கும், இப்போ ரீசெண்டாக அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒன்று வேறு இதில் இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எல்லா ஸ்டைலேருந்து ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார். ஓவராலாக இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன். என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு. சார்கிட்ட நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார், இந்த பாட்டு போதும் சார். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக. அண்ட் அசார் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறனாலே கன்ஃபார்மாக அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இது போதுன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாஸ்டர் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே நாங்கள் சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன், அந்த கண்ணுமொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். டெஃபினட்டாக நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சதீஷ் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் ஆர்டி சார், நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் விக்ரமன், இப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற நல்லபடியாக அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை. ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்றைக்கி படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ருஹானி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறையா வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தானு சார், கதிரேசன் சார், ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டெஃபினட்டாக படம் முடித்து எல்லோரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி, தலைவர் ரெட்டின பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளே நிற்கும்னு நான் நம்புகிறேன்.
அதனால் இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக அது நாங்கள் மட்டும் சிரிச்சுக்கலாம். படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சிக்கோங்க. வினோத் தலைவா ரொம்ப நன்றி தலைவா. எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் நடிச்சிருப்பாப்பில். இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன். அண்டு கடைசியாக என் அண்ணன் நெல்சன் அண்ணன். அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த கிஸ்ஸு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பயங்கரமாக இதாச்சு. நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்பில், அப்போ என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது. அந்த மாதிரி லைஃப்பில் முக்கியமான டைமில் என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த படத்துக்கு நான் எதுவுமே கேட்கல, ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு, தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக. மற்றபடி நவம்பர் 21 படம் ரிலீஸ் ஆகுது. அர்ச்சனாக்கா வந்து நாங்கள் டாக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னும் நல்ல பழக்கம். எனக்கு என்னென்னா ஆஸ் அ பர்ஃபார்மராக அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வேலை அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. உங்கள் பொட்டென்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்கள் இது பண்ணோமா எனக்கு தெரிலக்கா. ஆனால் டெஃபினட்டாக இன்னொரு படத்தில் நிச்சயமாக பயங்கரமாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிச்சயமாக அதுவும் நடக்கணும்னு நம்புகிறேன். மற்றபடி அவ்வளோதாங்க. வந்திருக்க எல்லாருக்கும் திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 21ஆம் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ரொம்ப திருப்திகரமாக பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போவீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போ போல கூட இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி தலை, அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், கவலைப்படாத. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கர்ணன், சொக்கண்ணன், ஓனர்மா ஆண்ட்ரியா மேடம், வெற்றிமாறன் சார், கவின், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரில. முதல்ல விக்கர்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் அது என் சீனை ருசித்து உள்ளே டீப்பாக போய் ஷூட் பண்ணாமல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவனே இது வெற்றிமாறன் சார் படம்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்ருக்க அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாமல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்கர்ணன் உனக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்ல வேணாம். நான் ஒரு படம் 3வது படம் பண்ணுறேன், நெட்ரிக்கன் ருத்ரன், இது 3வது படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்லவோன்னா இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும் தலை. நானும் அவரோட டான்ஸர் தலை, பெரிய டான்ஸரு. உண்மையாக அவர்கிட்ட கத்திய கடப்பாரியை குத்து சார் வில்லனாகவே காமிச்சுருக்கிறீங்களே சார், பெரிய டான்ஸர் சார் அவர். ஆனால் கத்தியெலாம் வச்சுட்டு கத்தாமல் ஒரு வில்லத்தனம் பண்ண பார்த்தியா நீ, என்ன சூப்பர் வின. ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்கார், ப்ரொடியூசருக்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர், ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன் சார். நானும் மீரான் சாப் ஸ்ட்ரீட்டில் தான் வந்துக்கிறாங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெரு தான். ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம். அப்போது நான் மீரான் சாப் ஸ்ட்ரீட்டில் தானு சார் மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேறு யாரை பற்றி பேசுறது? ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள். என்ன ஏற்கனவே 2 நேஷ்னல் அவார்டு இல்லை? ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ. சேது அண்ணன், ஆமாம் தெரியுமா? சரி, சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுலாம் அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன். வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பில், நடிப்புலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பில். நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட
பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயருதுன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்டம் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயருதுன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விழு, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாகில் முடிச்சிருப்பாங்க. நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டைலாகில் அந்த பட கதையே இருக்கும். மேடம், இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டும். டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலர் தூக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு வேறு என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சாருக்கு ரொம்ப நன்றி. கவின் வந்து எல்லாம் அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும், அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கிறான். கவின், இந்த படமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. கூட நடிக்கிறவன் நாசமாக போக விட்டுறாம என்னையே கையை பிடிச்சி ஐயோ அப்புறம் இந்த மாதிரி டைலாக் பேச விடாமல் என்னை வந்து ஒரு சட்டிலாக நடிக்க வச்சேன். இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவா போல. கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோடு சேர்த்து அணைச்சிக்குவா போல. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும். நன்றி, வணக்கம். ரெடின், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் ரெடின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு மாஸ்க் உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். இந்த மாஸ்க் கொடுத்தோடனே நீங்கள் அந்த நபராகவே மாறிட போகிறீங்க. இதுதான் கஷ்டம். அந்த நபராக மாறின உடனே முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, முதல்ல நீங்கள் மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவருடைய மாஸ்கை போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷாக மாறிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்கு புக்கு ரயிலு. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல எனக்கு, அவங்க தான் ஹீரோயின் அந்த படத்தில். ஆமாம், என்ன பண்ணுவீங்க? ருஹானி சர்மாவை மாறிடுறீங்க. அதான் இப்போ ஆடினாங்களே டான்ஸு, அப்படி அவ்வளோதான் பண்ணோம், வேறு என்ன பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடமாக மாறுறீங்க. அதான் சொல்லிட்டேனே. ஏம்மா இப்போ மாஸ்க்கை போட்டு தான்மா பேசுனேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க்கை போட்டு சொல்கிறேன். இது புதுசு, வேறு மாதிரி. ஓகே, கவின் சாரை மாறுறீங்க. அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அதை பண்ணலை, வேறு மாதிரி. வேறு என்ன பண்ணோம்? இப்போ கவின் சாரை மாறிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்த உடனே காலையில் எழுந்திரிச்சோன்னு என்னடா பண்ணுவேன்? அதான் தெரியும், காலையில் எழுந்திரிச்சா தானே, மத்தியானத்தில் எழுந்திரிப்போம். ஓகே, விஜய் சேதுபதி சாரை மாறிடுறீங்க. வேணாம், என் தலைவன் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்டில் கை விடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அங்கெல்லாம் போவாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம பிளேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா. சரி, நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, இப்படியே நீங்க இருக்கணும். வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்க் பற்றி சொல்லணும்னா, எனக்கு பர்சனலாக வந்து நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இதை சொல்லணும். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன். அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. நான் சொன்னேன், இது நல்லா இருக்குது, லெட் மீ கம் பேக் அண்ட்
இல்லை ஷேர் மை தாட்ஸ் வித் யூன்னு சொன்னேன். சரி, வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து சொக்குக்கிட்ட சொன்னேன், சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க, நல்லா இருக்குது, நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. சொன்னார், சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு. ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் நான் I never wanted to get involved in this film in the capacity that I have involved myself with. நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு அண்ட் தென் இதுக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட். சரி, ஓகே, லெட்ஸ் கால் கவின். அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஐ கால்டு, ஐ மெட் ஹிம் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன். He also liked it. And then டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க. And then ஸ்லோலி இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார், நெல்சன் சொன்னார், இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. தென் அப்போ அதை மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட், கொஞ்சம் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணலாம், சாஃப்டன் பண்ணலான்னு சொல்லி தென் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். அப்புறம் விக்ரனனுக்கு வந்து வி ஹேட் டு give him certain insights on making a theatrical mainstream film. எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும், சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் விக்ரனன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, பீட் he's a good sport. Like he can deal with any kind of pressure situations. நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா there is always a lot of pressure. அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விக்ரனன். நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர், சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார். சொக்கு ப்ரெஷரே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விக்ரனன். ஹீஸ் அ வெரி குட் ஸ்போர்ட், லைக் வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன். எல்லா சேலஞ்சஸையும் அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆள். இங்கே நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது, கதிரேசன் சார் நேற்று வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். எஸ் சார். ஸோ கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர். 6 ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் 7ஆவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க. தானு சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள். நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னா டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ், அதுக்காக சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார், வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி, இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஓகே. அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வாட் ஐ லைக் அபவுட் his work in this film is, எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேறையாக இருந்தது. இட் இஸ் அ வெரி வெரி குட் ஒர்க். அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்றைக்கி ஆக்சுவலாக ஜிவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும், அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணுது. பட் இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட். அதனால் வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும், ஆனால் இல்லை
அது நமக்கு தேவையில்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ மெட் ஜிவி. நான் ஜிவி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னா. தென் விக்ரனன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு. வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சார்கிட்ட கேட்டேன் நான். சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னேன். அதுக்கு நான் நீ பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ். அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் விக்ரன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அது வந்து ஜிவியோட சேரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அண்ட் பீட்டர் ஹெயின், ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் ஹிம் வென் இட் கம்ஸ் டு ஆக்ஷன். அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய எக்ஸிக்யூஷன். இந்த கிளைமேக்ஸில் வந்து அது பேப்பரில் இருந்ததை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஜாக்சன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இன்டீரியர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே நான் போனேன், அந்த செட்டுக்கு போயிட்டு பார்த்தேன். இட்ஸ் ரியலி லைக் ஒரு அவ்வளோ ரியலாக இருந்தது அந்த இடம். ஐ ரியலி லைக் இட். அண்ட் ராமர் எங்கே இருக்கார்? ராமர் தான் வந்து எனக்கு லைக் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான். ராமருடைய உண்மை, மனசில் படுறத பேசுகிற தைரியம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்போவுமே தேவை, எஸ்பெஷலி ஆன் த எடிட் டேபிள். பிகாஸ் ஐ புஷ் மை செல்ஃப் ரியலி ஹார்ட். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து போது நிறுத்தியா அவ்வளோதான் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து ராம் எப்போவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டார். அவர் பாட்டை இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து மனசில் பட்டதை ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்னதுக்கு வந்து அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் வந்து தி வே ஹீ ஷார்பன் த ஃபில்ம் வாஸ் வெரி அமேசிங். ரெண்டு கேமராமேன் சொன்ன மாதிரி ஒரு சீனெல்லாம் எடிட் பண்ணியிருந்தது. இட் வாஸ் நாட் இன் நானும் பார்க்கல அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸை, விக்ரனும் பார்க்கல அந்த சீக்வன்ஸை. அதை ராம் கன்சீவ் பண்ணி கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. எடிட்டில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப I normally expect every combination in edit, but என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணியிருந்தார் ராம். தட் ஐ ரியலி லைக். அண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பவனுடைய இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்றது வந்து எனக்கு இந்த படத்தப்போ தான் தெரியும், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நல்லா டான்ஸ் ஆடி இருந்தீங்க, சூப்பராக இருந்தது அந்த டான்ஸு. ரெண்டு வெர்ஷனுமே நல்லா இருந்தது டான்ஸு. அப்புறம் நெல்சனுடைய ஏதோ இருக்காரு இல்லை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன புரியல. பட் அது ஆக்சுவலாக வந்து நெல்சன் வந்து இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து நான் ரீசண்டாக நான் சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன். ஸோ இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ராமர் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா நெல்சன் வேறு மாதிரி பேசுவார். ஒரு ஐடியா சொன்னோன்னா இது நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இல்லை இது நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குன்றாரு. மனசில் பட்டதை ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. கரெக்டாக இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கார். தெர் இஸ் நோ எதையுமே மறைச்சோ இல்லை பூசி மொழியோ சொல்கிறவர் இல்லை. இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இஸ் அ ரேர் திங். ஸோ ஐ ரியலி லைக் டாக்கிங் டு ஹிம். அண்ட் சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணால் நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அண்ட்
இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேசுகிறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சுது. சம்டைம்ஸ் ஐ டிஸ்கஸ் வித் ஹிம். அண்ட் அதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா கவின் இருக்கிறது தான். கவின் வந்து அவருடைய அசிஸ்டண்ட், அவருடைய தம்பி எல்லாமே. சம்டைம்ஸ் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க 2 பேரும். இவர் நெல்சன் பக்கத்தில் கவின் உட்காந்துருக்காரு. நெல்சன் வந்து அவர் தோளில் கை போட்டு அப்படி அந்த ஏதோ மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. 2 பேருக்கும் ரியலைஸே பண்ணல அதை. தட் பாண்ட் இஸ் தட் மச். அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது. ஸோ நான் வந்து நெல்சன்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னது தான், நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், மாஸ்க் ஆடியோ லான்ச்சுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் அவர் இதுக்கு வர்றது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே, இந்த ஃபிலிம்குள்ளே நிறைய இருக்குது. அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்டு முதல்ல உங்களை பற்றி சொல்கிறேன். சொக்கலிங்கமும் நானும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர். எனக்கு கோவம் வரும், அவருக்கும் கோவம் வரும், எனக்கு ரொம்ப கோவம் வரும், அவருக்கும் ரொம்ப கோவம் வரும். பயங்கரமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நாங்கள் அப்போது அந்த டைமில் காதல் வைரஸ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா படங்களும், ஆடுகளம்லேருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப கமிட்டடாக எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும். ஒரு டைரக்டர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற ஒருத்தர். ரொம்ப டெடிக்கேட்டடாக கமிட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். அண்ட் அவர் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, ஏன்னா வந்து உங்கள் கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, கொஞ்சம்லாம் இல்லை, இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது, அதனால என்ன இருக்குது. அப்புறம் இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ மட்டும் இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க, எதுக்கும் கூப்பிட்றதில்ல. நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஐ ரியலி லைக் திஸ் ஃபில்ம். இந்த குவர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல். அதனால் நான் இதை ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. தென் ஐ செட் ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த 2 பேருக்குமே வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து ஃப்ளோவில் ஞாபகம் வரல. அசார், ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். பிகாஸ் அதாவது ஒரு டைரக்டராக இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே நாளில், அதாவது 5 நாள் ரிஹர்ஸ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடித்து கொடுத்துட்டீங்க. 2 சாங் 2 நாளில் முடிச்சிருக்காங்க. ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் தட் 2 நாள் ஒரு நாளில் எடுத்தாங்கன்றதுக்காக இல்லை, அந்த டைம்குள்ளே என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன். நாட் ஜஸ்ட் த டைம், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பேனிங்லேயே வரேன். அவன் வினோத் நல்லா பண்ணியிருந்தான். அண்ட் ரமேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு. சரி எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை சரியாக பண்ணாங்க. அண்டு காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க்கும் நல்லா இருந்தது. தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி, தே ஆல் அ வெரி ஸ்பெஷல். யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆமாம் அவங்களும் இருக்காங்க, அர்ச்சனாவும் இருக்காங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அதில். எனக்கு அவங்களோட இப்போ நீங்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது சில மாடுலேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, வெரி ஸ்பெஷல், வெரி இன்ட்ரெஸ்டிங். டப்பிங்லேயுமே சிலதை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, நடிக்கும்போது பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேவ் டன் அ குட் ஜாப். அண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே எவ்ரிபடி ஹவ் டன் அ குட் ஜாப். இதுக்கப்புறம் நான் தனித்தனியாக ஒருத்தரை சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஒரு
யா ஐ நீட் டு தேங்க் எம்ஆர் ராதா சார் இந்த படத்தில் இந்த இடத்துல. எம்ஆர் ராதா வந்து ஈஸ் ஒரு ரிபல், இஸ் அ ரெவல்யூஷனரி. நிறைய விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரிஜினலாக விக்ரன் ஐடியா வந்து நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம்ஆர் ராதா சார் மாஸ்க். நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம், எங்கள் ஐயாவை வந்து ஏதாவது தப்பாக காட்டுவீங்களா? இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த ஃபில்ம் இஸ் வாட் எம்ஆர் ராதாஸ் ஆர்ட் ஸ்டூட் ஃபார். அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது. இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த அப்ரெஸ்ட். அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல். அதுக்கு மேலே என்னென்னவோ இருந்தாலும் இப்போது விக்ரனன் சொன்ன அந்த கேரக்டரு, இந்த 2 கேரக்டர்ஸ், கவின் ப்ளே பண்ணுற கேரக்டர், ஆண்ட்ரியா ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானி ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானியோட ஹஸ்பண்ட் ப்ளே பண்ணுற கேரக்டர், என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ். அண்ட் அந்த கடைசி பாடலில் கேட்ட அந்த வரிகள் தான், அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. அதுதான் இந்த படம். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார். நான் கேட்ட ஃபோட்டோக்கு எல்லாரும் கூப்பிடலாமா சார்? ஆமாம் சார், கேட்க போகிறேன் சார். சார் தானு சார் இருக்காரு, நெல்சன் சாரும் இருக்காரு. நான் என்ன கேட்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியல சார். நான் கேட்கல சார், அவங்க கேட்குறாங்க சார். ஓகே. நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். அப்சல்யூட்லி சார். நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷூட். போதும் சார், இந்த அப்டேட் எங்களுக்கு போதும் சார். அண்ட் இந்த அழகிய தருணத்தில் இந்த அழகான விழாக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் தேங்க்யூ. ப்ளீஸ் மேக் மாஸ்க். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.